வணக்கம் நண்பர்களே. நம்ம பல நேரங்களில் இந்த தெருவோர கடைகளில் கிடைக்கக்கூடிய உணவு கொடுக்குற ஒரு டேஸ்ட்டு, ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு ருசி, இதோ ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் கூட கிடைக்காத அளவுக்கு ரொம்ப தரமாகவும் அழகாகவும் சில தள்ளுவண்டி கடைகள் தெருவோரத்தில் நிப்பாட்டியிருக்க கடைகள் செய்கிறாங்க. இது உண்மையிலே நம்ம மதிக்கக்கூடிய ஒன்று தான். என்னென்னா, நமக்கு இப்போ ஒரு அஃபோர்டபுளாக, விலையும் குறைவாக, மலிவான விலையில் ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்குறாங்க. பூரி, சப்ஜி. இப்போ நான் இந்த கடையில் நான் ஒரு பூரியும் சப்ஜியும் நான் வாங்கியிருக்கேன். ஒரு பிளேட்டு 25 ரூபா தான். 5 பூரி கொடுக்குறாங்க. 5 பூரி கூட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகா ஊறுகாய், அப்புறம் கொஞ்சம் சென்னா மசாலா கிரேவி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது பூரி. அதுவும் போக டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இந்த பெஸ்ட்டு காம்பினேஷன் கூட ஒரு சின்ன துண்டு வெங்காயம், அப்புறம் அச்சாருங்கிறது மிளகாய் ஊறுகாய், மிளகாய் அச்சார் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மிளகாய் அச்சார் எனக்கு மிளகாய் ஊறுகாய்னாலே ஒரு பயம். என்னென்னா, மிளகா ஒரே உரப்பாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், தொடாமலே இருந்தேன். இன்றைக்கி திடீர்னு சரி அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, காரமே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய சாப்பிடணும் போல் இருக்குது அந்த மிளகா ஊறுகாய். ஸோ அப்படி நான் ஒரு பேக்கெட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டில் மிளகா ஊறுகாய் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம பழைய சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் மிளகா ஊறுகாய். ஸோ இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் இவ்வளோ ருசியாக, அழகாக, தரமாக, அதுக்கு அவங்களோட டெடிக்கேஷன் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். அவங்களும் நிறைய உழைப்பை அதில் போடுறாங்க. நம்ம தள்ளுவண்டி கடைகளை நம்ம ஈஸியாக நினைக்கக்கூடாது. அவங்களும் காலையில் பெரிய பெரிய ஹோட்டலில் செய்கிற மாதிரி அவங்களும் காலையிலேயே எழுந்து அதுக்குண்டான காரியங்கள், பிரத்யேகமாக அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வரணும், அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் எல்லாமே வீட்டில் வச்சு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸோ எடுத்துகிட்டு இங்கே நமக்கு அழகாக கொடுக்குறாங்க. அதுக்கு வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தெருவோர கடைகள் வச்சுருக்கவங்க தனியாக நடத்தவே முடியாது. கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க, ஒரு மனைவியோ, ஒரு அம்மாவோ, இல்லை ஒரு அவங்களோட உறவினர்களோ யாரோ தான் சப்போர்ட் பண்ண முடியும். இவங்க நிறைய வேலையாட்கள்லாம் வைக்கவும் முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, அவங்களுக்கே அந்த வருமானம். ஒரு பிளேட்டு பூரி 25 ரூபா தான். 5 பூரி கொடுக்குறாங்க. அது நமக்கு ஒரு பிளேட்டு சாப்பிட்டாலே போதும், அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அந்த உணவே அந்த பைசாவே அவங்களுக்கு பத்தாது. ஓகே, பிடிச்சிருந்தா லைக்